பிரியா அக்கா எப்பவுமே ஜனத்துக்கு வீடியோ பார்த்துட்டே இருப்பாளா? வீட்டுல இதேதான்க்கா. போன் எப்போ ஃப்ரீயா கிடைக்கும் அப்ப எல்லாம் வந்து வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க. சரி, நீ கண்ட்ரோல் பண்ண மாட்டியா? சொல்ல மாட்டியா? சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கேட்குற மாதிரி ஒரு ஐடியா வேணா பண்ணலாமா? ஜனத்துக்கா ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணியா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் வேணா விளையாடலாமா? என்னன்னா, இந்த வீடியோ பார்க்கறதுனால குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் மன அழுத்தம் அதிகமாகும். இதுக்குள்ளே வந்து இது ஒரு அடிமையாயிரும். இதுக்குள்ளே அடுத்து போகணும்னு சொல்லிட்டு இப்படி படிக்கிறது ஹோம்ஒர்க் பண்றதெல்லாம் வந்து பண்ணுன்னு சொன்னா இந்த எப்ப நம்ம வீடியோ பார்ப்போம் எப்ப கேம்ஸ் விளையாடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஹோம்ஒர்க் பண்ண செய்யலாம் வெறுப்பாகும், படிக்கிறதுக்கு வெறுப்பாகும். அம்மா ஜனத்துக்கு இங்க வாடா இதை எடுத்துட்டு வாடான்னு சொன்னாலும் நம்ம இப்படியே தான் பார்த்துட்டு இருப்போம் மொழி அவங்க சொல்றதை கேட்க மாட்டோம். இதெல்லாம் கெட்ட பழக்கம், இது வந்து நல்ல பழக்கம் கிடையாது. அதனால உங்க மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால நீ நானும் ஃபர்ஸ்ட் ஒரு கேம் விளையாடுவோம் அவங்க எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடுவோம். ஓகேவா? என்னன்னா இப்ப அடுத்த மாசம் இப்ப ஆகஸ்ட் முடிய போகுது, அடுத்து செப்டம்பர்ல இருந்து இன்னையிலிருந்து நீ ஸ்டார்ட் பண்ணிக்க. செப்டம்பர் முழுவதும் அந்த ஒரு மாசம் முழுவதும் நீ ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் மட்டும்தான் நீ செல்ல பார்க்கணும். நீ விளையாடு, உனக்கு என்ன தேவையோ நீ பார்த்துட்டு செஞ்சுக்க. அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே கூடாது. பார்க்கலன்னா போர் அடிக்குமே நீங்க நினைக்கிறீங்களா? ஹோம்ஒர்க் பண்ணுங்க, டிராயிங் பண்ணுங்க, ஏதாவது கேம்ஸ் கேரம் போர்டு வாங்கிக்க, செஸ் அம்மான்னு சொல்லி செஸ் போர்டு ஏதோ ஒன்று உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ வச்சுட்டு, செடி இருக்குல்ல வீட்டுல அதுல தண்ணி ஊத்து, ஏதோ ஒன்று அப்படி பழகிக்கிட்டே இரு. வீட்டை கொஞ்சம் ஒரு நாள் முடிஞ்சா கொஞ்சம் பெரிய ஆகிட்டு ஒரு நாள் கொஞ்சம் அம்மாவுக்கு சிரிச்சு வேலை பண்ணு. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா யோசி. வீட்டுல உனக்கு போர் அடிக்காம செல்லு இல்லாம நம்ம என்னெல்லாம் செஞ்சா உன்னை ஹாப்பியா வச்சுக்க முடியும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்க. அது செய். ஒரு மாசம் முழுவதும் நீ கரெக்டா நீ செஞ்சுட்டேன்னா ஆன்டி நான் கூட்டிட்டு போய் நம்ம திண்டுக்கல்ல இருக்கோம்ல, இங்க எந்த ஹோட்டல்ல எங்க ஸ்நாக்ஸ் எங்க பேக்கரினாலும் நம்ம ஃபுல்லா சுத்தி அடிச்சு உன்னை வேணுங்கிற இடத்துக்கு கூட்டு போய் உன்னை ஹாப்பியா உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆன்டி வாங்கி கொடுத்து ஒரு நாள் முழுவதும் என் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? வெளி உலகத்துக்கு போய் வெளியில பார்த்து நம்ம நிறைய கத்துக்கிறது நிறைய இருக்கு. செல்லுக்குள்ளே வந்து பெரியவங்க நாங்களும் இப்படி வீணா போய்கிட்டு இருக்கோம், சின்ன பிள்ளைங்க நீங்களும் வீணா போய்கிட்டு இருக்கீங்க. இதனால கண்ணு உடல் அளவு மனசளவு எல்லாமே பாதிக்கப்படுது. இதை கண்டிப்பா பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இவன் எவ்வளவு நேரம் பண்றான் வீட்டுல? இவன் அமைதியா இருக்கானே, இவன் எவ்வளவு நேரம் செல் பாக்குறியா? அவன் ரொம்ப நேரம் செல் பார்ப்பான். இங்க பாரு, அப்ப வந்து நீ செல் பாப்பியா? சரி, நாளையில இருந்து இன்னையில இருந்து 1/2 மணி நேரம் தான் பார்க்கணும், அதுக்கு மேல பார்க்க கூடாது. நீ அது மாதிரி கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஜனத்திகா கூட்டு போற மாதிரி உன்னையும் கூட்டு போவேன். ஆனா ஜனத்திகா கரெக்டா பண்ணிட்டு நீ சின்ன பையனாலே நீ எக்ஸ்ட்ரா டைம்லாம் நீ செல்லு பார்த்தேன்னா ஆன்டி உன்னை கூட்டு போக மாட்டேன். உனக்கு நான் சொன்னமே உனக்கு நான் ஆன்டி நான் செஞ்சு தருவே இல்லை. அப்ப நீங்க எவ்வளவு நேரம் பார்ப்ப? 1/2 மணி நேரம் மட்டும்தான் பார்ப்போம், நிறைய நேரம் செல்லு பார்க்க கூடாது. ஓகேவா? டன்னா? போட்டி போட ரெடியா இருக்கியா? ஒரு மாசம் முழுவதும் பண்ணணும். கை கொடு. வாழ்த்துக்கள். நீ ஜெயிக்கிறியா அக்கா ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம். வாழ்த்துக்கள். இவங்களோட மட்டும் இல்ல, உங்களுக்கும் நான் சொல்றேன், வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே பெரிய ஆளா இருக்க நமக்குமே வந்து மன உளைச்சலா இருக்கும். வீடியோ பார்த்து நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்ன பண்றோம்ன்றத டைமை ரொம்ப வீணாக்கிட்டு இருக்கோம் இந்த செல்லுனால. அதனால உங்க குழந்தைகளும் இது மாதிரி செப்டம்பர் ஒரு மாசம் முழுவதும் உங்க பேச்சை கேட்டு வெறும் 1/2 மணி நேரம் மட்டும்தான் வீடியோ பாக்குறாங்கன்னா எனக்கு வந்து நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பசங்க கூடயும் ஒரு நாள் ஜாலியா நான் போய் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க கூட சேர்ந்து நானும் குழந்தையா இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு விருப்பமானவங்க எங்க கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல நான் ஜாயின் பண்றேன்னு எனக்கு நீங்க சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.